Hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒன் பார்ட் வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஈஸி அண்ட் சிம்பிள் குயிக் ரெசிபி தாங்க இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், பட்டை ஒரு ஸ்டிக்கு எடுத்து வச்சுருக்கேன், ஸ்டார் ஆனிஸ் 1, லவங்கம் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1/2 டீஸ்பூன், பே லீஃப் 2, ஏலாச்சி 4, மராத்தி மொகு 1, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2.5 டேபிள் ஸ்பூன், லெமன் ஆஃப் ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கேன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் நீங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், பால் 1/2 கப், ஆயில் 5 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேங்க, டொமேட்டோ மீடியம் சைஸ் 2 எடுத்திருக்கேன், கேரட் 1 கப்பு, பொட்டேட்டோ 1 கப்பு, காலிஃப்ளவர் 1 கப்பு, கேப்சிகம் 1 கப்பு, பீன்ஸ் 1 கப்பு, கொத்தமல்லி தேவையான அளவு, புதினா தேவையான அளவு, சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் 3 கப்ஸ் எடுத்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு வாட்டர் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம ஒன் பார்ட் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு ரைஸ் குக் பண்ணிக்கணுங்க. 70 to 80% தான் ரைஸ் வந்து குக் பண்ணணும். அதற்கு நான் 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா. எந்த கப்பில் நீங்கள் ரைஸ் எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் 4 கப்பு வாட்டர் எடுத்திருக்கேங்க நான். ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் ஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணியாச்சுங்க. வாட்டர் ஹீட் ஆகட்டும், வாட்டர் பாயில் ஆகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன், பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க, பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க, கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன், கேரட் ஆட் பண்ணிக்கிறேங்க, டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க, தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க, தயிரும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் மசாலாஸோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க வாட்டர் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் சிம் பண்ணிடுங்க. பட்டை 1 ஆட் பண்ணிக்கோங்க, 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஏலக்காய் 1 ஆட் பண்ணிக்கோங்க, பே லீஃப் 1 ஆட் பண்ணிக்கோங்க, ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் ஹை பண்ணிடுங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் எல்லாம் நல்லா இதுவாகிற மாதிரி. இந்த ஸ்டேஜில் அப்படியே ஃப்ளேம் சிம் பண்ணிடுங்க. ரைஸ் ஆட் பண்ணிடலாம். பாருங்க ரைஸ் ஆட் பண்ணுறேன். பாருங்க ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமும் மீடியமில் வச்சுக்கலாங்க. ரைஸ் குக் ஆகட்டுங்க. அதுக்குள்ளேயே நம்ம வெஜிடபிள் சாட்டே பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டரும் ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம ஓல்ட் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆனியன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃப்ளேம் ஹையில் வச்சுடுங்க. ஆனியன் நல்லா சாட்டே ஆகட்டுங்க. ஆனியனில் சால்ட் ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாக சாட்டே ஆகிடுங்க. அதனால தான் ஆனியன் கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ரைஸ்லலாம் வாட்டர் எல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் சிம் பண்ணிடலாங்க. லிட் கவர் பண்ணியாச்சுங்க. 10 மினிட்ஸ் சிம்லே இருக்கட்டும். பாருங்கள் ஆனியன் எல்லாம் சாட்டே ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கசூரி மெத்தியும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஆனியன்ஸ் எல்லாம் ப்ரௌன் கலர் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்லாம் நல்லா குக் ஆகட்டுங்க. இப்போ ரைஸ் செக் பண்ணிடலாங்க. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாங்க. ரைஸு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டுங்க. வெஜிடபிள்ஸ் சாட்டே ஆகுற வரையும் வெஜிடபிள்ஸு செக் பண்ணிடலாம். இந்த மசாலாவுடைய ரா ஸ்மெல் போகிற வரையும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகுற வரையும் நம்ம நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கலாங்க. வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாங்க. நம்ம தயிர் டொமேட்டோவில் இருக்கிற வாட்டரே சரியாக போகும் வெஜிடபிள் குக் ஆகிறதுக்கு. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணலாம். 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. செக் பண்ணலாங்க ஓப்பன் பண்ணி. வா, நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம வெஜிடபிள்ஸில் இருந்த வாட்டர் எல்லாம் அப்சர்வ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் மீடியம் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. செக் பண்ணிடலாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் வெஜிடபிள் மிக்ஸை எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஃப்ளேம் சிம் பண்ணிவிடுங்க. ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
பால் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா இலையும் மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வெஜிடபிள் மிக்ஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைஸ் வச்சுக்கோங்க. இப்போ லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புதினா இலையும் மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு சிம்லே வச்சுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், எவ்வளோ சூப்பராக மனம் வருதுங்க. மின்ட் லீவ்ஸோடைய மனம். நம்ம வெஜிடபிள் பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பாருங்க, நம்மளுடைய 1 பார்ட் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ஈஸியாக ரொம்ப எம்மியாக டெலிஷியஸாக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி உதிரியாக ரைஸ் எல்லாம் வந்திருக்கு பாருங்கள். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஈட் ஹெல்த்தி, லிவ் ஹெல்த்தி. பை பை, see you in next video. Thanks for watching.